ஜான்சி சிந்திய ரத்த துளிகள் இந்த நீதிமன்றத்திலே நீதி கேட்கின்றன என்று கூறிய அதே காலகட்டத்தில் தான் நான் சொன்னேன், பாண்டியத்து பேரவையிலே கண்ணகி எப்படி நீதி கேட்டாள் என்று ஆங்கிலத்திலே சொன்னேன். வர்க்கை பாண்டியனுடைய சரிதத்தை சொன்னேன். அரசு கோல் கோடினும் உரைநூல் கோடி ஒரு திறம் பற்றினும் நாவால் நவிலாது நவநீர் உகித்து பாவை நின்று அழுவும் பாவை மன்றம் காவிரி பூம்பட்டினத்திலே சொன்னார். கிரேக்க நீதி தேவதைக்கு கண்கள் கட்டப்பட்டிருக்கும், கையில் தராசு இருக்கும். எகிப்திலே ரோம்லே வைத்திருந்தார்கள். ஆனால் எங்கள் பாவை நீதிமன்ற பாவை எப்படி இருந்தால் என்று இளங்கோ எழுதினார். இதே கோர்ட்டில் தான் சமநீதி சோழன் சிலையை எங்கள் அண்ணன் ரத்தினவேல் பாண்டியன் நிறுவினார். நான் கேட்டேன், தமிழ்நாட்டிலிருந்து எந்த ஜட்ஜையும் கமிட்டியில போடக்கூடாதுன்னு சொன்னாங்களே, கோர்ட்ல கேட்டேன். அப்படி என்றால் தமிழ்நாட்டு நீதிபதிகள் எல்லாம் ஓரவஞ்சகம் கொண்டவர்களா, நீதி தவறியவர்களா? எனக்கு சீனியரா இருந்த ரத்னவேல் பாண்டியன் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் மாதிரி யாரும் கொடுக்கலன்னு இன்னைக்கும் சொல்றாங்களே. இதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லை ஸ்டெர்லைட் காரன். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நீதிபதியை கூட நியமிக்க கூடாது என்றீர்கள். இன்றைக்கு இத்தனை நீதிபதிகள் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீர்கள். ஏன் வந்தார்கள் இவர்கள்? Why did they come here? ஏன் இங்க என்ன வேலை அவங்களுக்கு? கடைசியாக நான் இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு, கண்ணகியின் கதையை சொல்லிவிட்டு, நீதி கேட்டு, இந்த ஸ்னோனில் எப்படி செத்தாள், ஒரு தொண்டை குழி பாய்ந்து 11வது வகுப்பு படிக்கிற பொண்ணு தலை சிதறி கிடந்தாலே, அதை சொல்லுகிற போது என்னை அறியாமல் அழுது விட்டேன். நீதிபதிகளின் கண்களும் கலங்கின. நான் இன்றைக்கு கேட்கிறேன், இந்த ஸ்டெர்லைட்டில் எங்க அளவுக்கு போராடியது எந்த கட்சி, யார், எந்த தலைவர்? நாங்கள் போராடினோம். இன்றைக்கும் களத்திலே நிற்கிறோம்.